அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த பதிவு ரொம்ப அருமையாக இயற்கை கொஞ்சம் ஒரு பதிவு. அதாவது கர்நாடக மாநிலத்தை தலக்காடில் சிவசமுத்ரா ஃபால்ஸு அந்த பக்கம் நம்ம இருக்கிற மத்திய பெருமாளை தான் பார்ப்போம். மத்திய ரங்க பெருமாள் சொல்லுவாங்க. ரங்கநாத சுவாமி எப்படி ஆதிரங்கம் இருக்கோ உங்களுக்கு இதில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில், அதே மாதிரி திருச்சியில் எப்படி ஸ்ரீரங்கம் அவர் இருக்கிறார் பெருமாள், அதே மாதிரி மத்திய ரங்கம் 3 ரங்கம் முக்கியம் சொல்லுவாங்க. ஆதிரங்கம், மத்திய ரங்கம், ஸ்ரீரங்கம். இப்போ நம்ம மத்திய ரங்கம் பார்க்க போகிறோம். மத்திய ரங்கத்தில் 2 பக்கமே காவிரி ஆறு பாலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. நடுவில் பாலம், 2 பக்கம் காவிரி ஆறு. காவிரி ஆறில் இது புது பாலம். பழைய பாலம் சைடில் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் காலத்தில் கட்டின பழைய பாலம் சைடில் இருக்கும் கல் பாலம். நம்ம இதையும் தாண்டி போனால் தான் உங்களுக்கு நம்ம மத்திய ரங்கம் ரங்கநாத சுவாமியை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் எப்படி காவிரி ஆற்றினுடைய நடுவில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மத்திய ரங்கத்துலேயும் பெருமாள் இருக்கார். வாங்க இந்த பாலத்தை தாண்டி போனோன்னா நம்ம பார்க்க வேண்டியது சிவசமுத்ரா தாண்டி தலக்காடு ஏரியாவில் கர்நாடகாவில் நம்ம உள்ளே போய் மத்திய ரங்கத்தை பார்க்கலாம். இதுதாங்க அவருடைய மத்திய ரங்கம் ரங்கநாத சாமி கோயிலுடைய கோபுரம். நல்லா ஒயிட் கலரில் பிரம்மாண்டமாக இருக்குது இல்லைங்க. இங்கே பாலாலயம் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உள்ளே வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. கருவறையில் இருக்கிற பெருமாள் அப்படியே வெளி அழகாக கொண்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதனுடைய ஃபுல் வியூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுதான் பின்னாடி உங்களுக்கு தெரியுதுங்களா காவேரி ஆறு. இதுதான் கோயிலுடைய முழு அமைப்பு. டாப்லேருந்து காட்டும்போது தெரியுதுல, இந்த இடம்லாம் பாலாலயம் பண்ணிக்கிருக்காங்க. தங்கத்தில் இருக்க கோபுரம் தான் உங்களுக்கு கருவறை. அங்கே தான் பெருமாள் அனந்த சயனத்தில் அழகாக பள்ளிகொண்ட பெருமாள் படுத்திருப்பார். கோபுரம் அழகாக இருக்கும். ரொம்ப வெண்மையான கோபுரம். அவ்வளோ அருமையாக உங்களுக்கு இந்த கோபுரத்தை நான் க்ளோஸ்அப்பில் காட்டிகிட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ சமீபத்தில் தான் இங்கே போனோம். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இதுதான் மெயின் கோபுர வாசல். கதவு எவ்வளோ பெரிய மரக்கதவு பாருங்கள். உள்ளே போனோன்னா உங்களுக்கு ஆதி ரங்கநாதர், அதாவது உங்களுக்கு மத்திய ரங்கநாதர் உடைய கருவறையில் அழகாக பிரம்மாண்டமாக படுத்திருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கருவறையில் அவர் படுத்திருக்க இதே மாதிரி தான் உங்களுக்கு பாலாலயம் பண்ணி உங்களுக்கு வெளியில் வச்சுருப்பாங்க. வெளியில் உங்களுக்கு இதே மாதிரி சின்னதாக பெருமாளை வச்சுருப்பாங்க. அதுதான் ஒன்று. இங்கே உங்களுக்கு உண்மையாக இருக்க பெருமாள் உள்ளே இருப்பார். ஃபோட்டோ தான் இது. உங்களுக்கு வெளியில் இந்த இடத்துல உங்களுக்கு அவரை அவருடைய சைஸுக்கு நீல படுத்திருக்கணும் இல்லையா, அது தகுந்த மாதிரி நீல் வாக்கில் அழகாக கட்டி அங்கே வச்சுருப்பாங்க. இதுதான் மெயின் உங்களுக்கு கோபுர வாசல் தரிசனம். இந்த இடத்துல பாலாலயம் பெருமாள் உள்ளே இருப்பார். இங்கேயும் வெளியே துளசியெல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு தேர் இருக்கிற இடம். பக்கத்தில் அன்னதானம் போடுற இடமும் இருக்குது. டெய்லி இங்கே அன்னதானம் 1:30 2 மணி வரை நடக்கும். இவர் பாலாலயம் பண்ணி வச்சுருக்கிற பெருமாள் இவர். நம்ம இந்த இடத்துல துளசி வச்சு நம்ம கும்பிட்டுக்குவோம். அழகாக படுத்திருக்கார் பாருங்கள். சின்னதாக ஒரு குடிமரம் வச்சுருக்காங்க. என் வீட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி குடிமரம் எனக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சா நம்ம வீட்டிலேயே குட்டியாக வச்சுருக்கோமே சொல்லிட்டு இங்கே உற்சவரம் சைட்லேயே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த பழைய கோவிலில் இப்போ வேலைப்பாடு நடந்துக்கிறதுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். அவருடைய பெருமாளுடைய பாதங்களை நாம் வணங்கிக்குவோம். கல்லாலான கொடிமரம் இருக்குது. அதில் கருடர் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு செம்பு காப்பராலான கொடிமரமும் இருக்கும். 2 கொடிமரமும் இருக்கும். 2 கொடிமரமும் நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம். கொடிமரத்துக்கு கீழே உங்களுக்கு கருட ஆழ்வார் இருப்பார். சின்ன கேட்டு போட்டு வச்சுருந்தாங்க. பூட்டி இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது சுற்றி உங்களுக்கு கோவிலை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்காங்க. கல்லெல்லாம் இடித்து வச்சுருக்காங்க. 2 வருஷம் ஆகும் சொன்னாங்க. நான் கூட 1 வருஷத்தில் முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா 2 வருஷம் ஆகுமா இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு. முன்னாடி ஒரு குட்டி சன்னதி இருக்குது பாருங்கள். அதுதான் கருடாழ்வார் பெருமாளை பார்த்துருப்பாரு. இது உள்ளே நம்ம அப்படியே மேலே ஏறி போனால் தான் கருவறை, உண்மையான கருவறை அது. அதை உங்களுக்கு காட்டிட்டு இந்த கருடாழ்வார் பூட்டியிருக்கு. திறக்கலாம். சும்மா போட்டு வச்சுருக்காங்க. சரி நம்ம கும்பிட்டுக்குவோம். அப்படி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இதுதான் மத்திய ரங்கம். இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வில்வ மரம் தான். பெருமாள் கோயிலில் அவ்வளோ வில்வ மரம் பழுத்து கீழே அப்படியே கொட்டி கிடந்துச்சு. அதனால் நமக்கு வில்வ பழத்தை அப்படியே எடுத்து வில்வ மரத்துக்கிட்டே நான் காட்டிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்டேனே அப்படின்னு காட்டியாச்சு. அப்படியே வெளியில் உங்களுக்கு அந்த கோபுரத்தையும் உங்களுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வில்வ பழம் காட்டியாச்சு. நம்ம இந்த சைடில் போனால் தான் உங்களுக்கு அவர் பாலாலயம் பண்ண பெருமாள் இருக்கார். அவரையும் நம்ம கும்பிட்டுட்டோம். அன்னதானம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. சுட சுட சாதம் போட்டு அதில் அப்படியே உங்களுக்கு சாம்பார், காயெல்லாம் கிடையாது, சாம்பார்லேயே காய் இருக்கும். இந்த சூடாக சாதத்துக்கும் சாம்பாருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். மதுரையில் சதுரகிரி போனவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். மேலே சுட சாதம் போடுவாங்க, ரசஞ்சாவும் ஊற்றுவாங்க. தேவாமிர்தமாக இருக்கும். அதே மாதிரி பெருமாள் கோயிலில் தேவாமிர்தமாக அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாச்சு. சுட நல்ல பசி. அப்படியே நீங்கள் காவிரி ஆற்ற பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சவாரி பண்ணலாம். இந்த சவாரி படகு சவாரி பண்ணலாம். காவிரி தண்ணி தாய் காவிரி அண்ணியை அப்படியே கும்பிட்டுக்கிட்டோம். சில பேர்லாம் படகுல போனாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இந்த இதில் போகிறதுக்கு.
ஏன்னா இப்போல்லாம் நிறைய இது ஆக்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது நம்ம பயமாக இருக்கிறதுனால நாங்கள் ஏறலை. அதனால் நான் வீடியோ மட்டும் அவங்க ஏறுறத, அவங்க எப்படி அதை வந்து கரையிலேருந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றத வீடியோ மட்டும் நான் எடுத்தேன். பெரிய குச்சி மாதிரி வச்சுக்கிறாங்க, பாய்ப்படகு சொல்லுவாங்களே, அப்படியே குச்சி மாதிரி வச்சு தள்ளிக்கிட்டே போகிறாங்க. நல்லா பேலன்ஸாக உட்கார வச்சுக்கிறாங்க, முக்கோணம் மாதிரி. அந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர் 4 பேர் இருக்கலாமா, அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா சொன்னாங்க. எனக்கு ஆசை தான், இருந்தாலும் பயம். சும்மா அந்த நம்ம பாலம் கிராஸ் பண்ணி வந்தோம்ல, அந்த பக்கம் அந்த சைடில் சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு வந்து திருப்பியே கொண்டாந்து விட்டுடுறாங்க. அருமையாக இருக்கும் அந்த தண்ணி, சூப்பராக இருக்குது பாருங்கள். காவேரி தாயை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம எல்லா சீனரியும் பார்த்துட்டு நம்ம அப்படியே வர வேண்டியதான். வரும்போது ரொம்ப அழகாக நிறைய சீனரிஸ் எல்லாம் இருக்கும். இந்த இடமே குழு குழுன்னு இருக்கும். நம்ம கொடைக்கானல் ஊட்டி போயிட்டு வந்த மாதிரி அப்படி ஒரு அனுபவம் இருக்கும். இந்த காவேரி தண்ணியை விட்டு வர்றதுக்கு மனசே வரல. எல்லாம் பரிசலில் போயிட்டு இருந்தாங்க. இது வந்து படகுன்னு சொல்லக்கூடாது, பரிசல் ரவுண்டு. அவ்வளோ திக்குங்க. நாம் தூரத்து பார்க்கும்போது தெரியல, நான் கிட்ட ஒரு பரிசல் அப்படியே கோசப்பில் எடுத்தேன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி 4 பேர் உட்காந்து போகிறதுக்கு சரியாக இருக்கும் அந்த பரிசல். அது தொடும்போதே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு பரிசல். ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்க ஏறிக்கங்கன்னாரு. இல்லைப்பா வேணாம், பயமாக தான், பயப்படாதீங்கன்னாரு. இல்லை வேணாம் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் நான். பரிசலை மட்டும் கிட்ட அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு தண்ணியை விட்டு வர்றதுக்கு மனசே வரல. நம்ம இன்றைக்கி மதியரங்கம் பெருமாளை, ரங்கநாதசாமி பெருமாளை, கருவறை பெருமாளையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாலாலயம் பண்ண பெருமாளையும் நம்ம பார்த்தாச்சுங்கிறங்க. கிட்ட நல்லா திக்காக பின்னிருக்காங்க பரிசல், செமையாக இருந்துச்சு. ஓகே, அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக பின்னியிருந்தாங்க. அந்த கை வண்ணம் இருக்குது பாருங்கள், அழகாக. நம்ம பாலாலயம் பண்ண பெருமாளையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி கோபுர தரிசனம் பண்ணியாச்சு, வெள்ளை கோபுர தரிசனம் பண்ணியாச்சு, கொடிமரம் தரிசனம் பண்ணியாச்சு. ஓவராலாக அப்படியே நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்றத ஓவராலாக பார்த்துட்டு நம்ம விடைபெறலாமா. இது நம்ம கருவறையில் இருக்க பெருமாள், ஆனந்த சயனம் பெருமாள். இவர் கொடிமரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர். வாலில் பார்த்திங்களா மணி கட்டி இருக்கிறார், வித்தியாசமாக இருக்கும். இதுதான் பாலாலயம் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடம். கோயிலுக்கு பக்கத்துலேயே நீள்வாக்கில் இருக்கும். பக்கத்தில் வந்து தேர் மண்டபம் இருக்கும், தேர் வைக்கிற மண்டபம். உற்சவரெல்லாம் சிலைகள் பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு கருவறையில் லாங் வியூ பார்த்துங்க. மெயின் டோர்லேருந்து அப்படியே உள்ளே எப்படி இருக்காரு பார்த்திங்களா, ஜம்முன்னு. கதவுமே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். லாங் வியூவும் நம்ம பார்த்தாச்சு. அப்படியே பார்த்துட்டு திருப்பி அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி மத்திய ரங்கநாதர் பார்த்தாச்சு. மத்திய ரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத சுவாமியை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம போய்கிட்டே இயற்கையை ரசிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாதவங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து உங்களுக்கு மத்திய ரங்கத்தில் ரங்கநாத சாமி இருப்பார். என்ன இப்போ பாலாலயம் நடக்குது, கருவறையை பார்க்க முடியாது. மற்றபடி வெளியிலே நம்ம எல்லாம் பார்த்துட்டு நல்லா சூடாக சுட சாப்பிட்டு காவேரி ஆற்றுல பரிசலில் போயிட்டு காவேரி ஆற்றுல கால் நினச்சிட்டு காவேரி தாயை கும்பிட்டுட்டு வரலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு ககனசுகி பகனசுகின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ககனசுகி பாரசுகின்னு 2 இருக்கும். 2 நீர்வீழ்ச்சியும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். தரையில் ஓடி அப்படியே வந்து மேடு பள்ளம் போயிட்டே இருக்குமா. ஸோ ஒரு பள்ளத்துலேருந்து அப்படியே மேட்டுக்கு வரா மாதிரி, மேட்டுலேருந்து பள்ளத்துக்கு வரா மாதிரி இருக்கும். அதான் 2 ஃபால்ஸ் இருக்கும். 2 ஃபால்ஸையும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும். தலக்காடு ஒரு டூரே போட்டு நீங்கள் போகலாம். போகிற வழியும் சரி, நம்ம அந்த காவேரி தாய் அது நம்ம அதை பார்க்குறதும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து அப்போ தான் டேம் தண்ணி திறந்து விட்டாங்களாம், காவேரி டேம் தண்ணி. அதனால் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஊரை கிராஸ் பண்ணால் அந்த சைடில் வந்து தரையை தொட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அருமையாக. இப்போ வந்து நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ககனசுகியும் வந்து பகனசுகியும் பார்க்கலான்னு வந்திருக்கோம். பாரசுகி பகனசுகின்றாங்க, பாரசுகின்றாங்க. 2 இடத்தையும் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல நீர்வீழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய நான் ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன்.
அங்கே ஒரு இடத்துல அந்த ஒரு இடத்துல வருது பாரு, அங்கேருந்து வர்றது. সকাল থেকেই বলছিল যে মাদেশ্বর শিব মন্দিরে যাবো, মাদেশ্বর শিব মন্দির থেকে তারপর এখানে আসবো, সরি মাদেশ্বর শিব মন্দির থেকে তারপর এখানে আসবো না। பாரசுகியும் ககனசுகியும் நல்லா ரசித்து பார்த்தாச்சு. தண்ணி எப்படி விழுது பாருங்கள், காவேரி தண்ணி. அப்படியே நம்ம ஒரு சுடு சுடு பஜ்ஜி சாப்பிடுவோமா? பஜ்ஜி இது வாழைக்காய் பஜ்ஜினா, வாழைக்காய் பஜ்ஜி, இது மிளகாய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, இது ஆலு பஜ்ஜி. ஒரு வாழைக்காய் மிளகாய் பஜ்ஜி 3, இது 10, ஒன்று வைங்க எல்லாத்தையும். ஒன்று அதான் 3, அது ஒன்று, இது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, அவ்வளோதான். சட்னி இருக்குதுண்ணா? எவ்வளோ? 25. அருமையாக நம்ம சிவசமுத்ரா ஃபால்ஸு உங்களுக்கு வந்து மத்திய ரங்கநாத சுவாமி, அதுக்கப்புறம் வந்து ககனசுகி, பாரசுகி 2 ஃபால்ஸு நம்ம அழகாக பார்த்தாச்சு. திருப்பி நம்ம காவேரி ஆற்றை அப்படியே கடந்து வருவோம். அதுதான் பழைய காலத்து அந்த திப்பு சுல்தான் கட்டின அந்த பாலம். இதுதான் நம்ம வர்றது புது பாலம். அருமையாக பார்த்தாச்சு. காவேரி தாயை விட்டு பிரியத்துக்கு மனசே இல்லை. தண்ணி எப்படி போது பாருங்கள், டேம் திறந்து விட்டதுனால. எல்லாருக்கும் இந்த வீடியோவை எப்போ மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரீயாக பாருங்கள், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோ. நம்ம நல்ல விஷயங்களை பார்ப்போம், நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லதே செய்வோம், நமக்கு நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.